என் கையில ஒரு விதை இருக்கு. இந்த விதை தாங்க வன்னி மரத்து விதை. சயின்டிஃபிக் நேம் வந்து புரோசாஃபிஸ் சினேரியான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பரம்பை அல்லது வன்னி மரம்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல மட்டும் பார்க்கக்கூடிய மரம். நம்ம ஊர் கோவில்கள்ல தலமரமா வந்து நெறைய பகுதிகள்ல வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, தஞ்சை பெரிய கோயிலும், கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கோயிலுடைய தலவிருட்ச மரமா வந்து இந்த வன்னி மரம் வந்து செயல்படுது. இந்த வன்னி மரம் வந்து ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல பாலைவன பகுதிகள்ல இந்த மரங்கள நீங்க பார்க்கலாம். ஏன்னா, ரொம்ப தண்ணி இல்லாத பகுதிகள்ல நல்லா செழித்து வளரக்கூடியது. தண்ணி 20 மீட்டர் ஆழத்துக்கு அடியில பூமியில இருந்தாலும், அந்த தண்ணிய இழுத்து வளரக்கூடியது. ரொம்ப முக்கியமான மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல சிந்து மாகாணத்தோடைய மரமாகவும், தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானோடைய மாநில மரமாகவும் இந்த மரம் இருக்கு. ரொம்ப முக்கியமான மரம். நம்ம ஊர் மரம். இதோடைய மெடிசினல் வேல்யூ நெறைய இருக்கு. இந்த மரத்தோடைய பல்வேறு பாகங்களை பயன்படுத்தி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல அங்க இருக்கிற கால்நடைகளுக்கு இந்த பட்டையை அரைச்சு மாவா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனிதர்களும் பஞ்சகாலங்கள்ல இந்த மாவை சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான மரம். நம்ம ஊர் மரம் இந்த வன்னி மரம்.